நம்முடைய அண்டை நாடு தான் நேபாள். ஒரு காலகட்டத்தில உலகத்தில இருக்கக்கூடிய ஒரே அதிகாரப்பூர்வமான இந்து நாடு அப்படின்னு தன்னை அறிவித்துக் கொண்ட நாடு நேபாள். அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி வரவால அது தன்னை ஒரு ஜனநாயக நாடு என்று அறிவித்துக் கொண்டது. இருந்தாலும் கூட இந்தியா மாதிரியே நேபாள் நாட்ல பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள் தான். சில அமைப்புகள் மூலமா அங்கு மதமாற்ற சம்பவங்கள் நடைபெறுவதா ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைச்சிருக்கு. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய கபிலவஸ்து, ரவுதாத், பங்கே, டாங்கே இது மாதிரியான நகரங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹிமாலயன் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இஸ்லாமிய அமைப்புகளுடன் இணைந்து மதமாற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டுள்ளதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியைச் சேர்ந்த சாஹா இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் கிட்டத்தட்ட 25 மில்லியன் அமெரிக்க டாலரை அந்த ஹிமாலயன் எஜுகேஷனல் சொசைட்டிக்கு கடந்த ஒரு வருஷத்துல கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா அங்கு இருக்கக்கூடிய பல நகரங்களில் இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களை மதம் மாற்றுவதற்கு முயற்சி நடைபெற்று வருவதா கூறப்படுகிறது.